ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேலிப்பர்ஸ்ன்ற டாப்பிக்கை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? கேலிப்பர்ஸ்ன்ற டாப்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது கேலிப்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். Calipers are indirect measuring instrument used for transferring measurements from a steel rule to a job and vice versa. அதாவது கேலிப்பர் வந்து ஒரு இன்டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மறைமுக அளக்கும் உபகரணம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேலிப்பர்ஸில் வந்து அளவுகள் வந்து குறிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டீல் ரூலின் உதவி கொண்டு அளவுகளை அளப்பதனால் கேலிப்பர்ஸை வந்து நம்ம இன்டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபரிங் மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரம் எ ஸ்டீல் ரூல் டு எ ஜாப் அண்ட் வைஸ் வர்ஸா. அதாவது ஸ்டீல் ரூலிலிருந்து பனிப்பொருளுக்கு அளவுகளை மாற்றவும், பனிப்பொருளிலிருந்து ஸ்டீல் ரூலுக்கு அளவுகளை மாற்றவும் பயன்படுறதுனால கேலிப்பர்ஸ் வந்து இன்டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய யூசஸும் அதே தான். வைஸ் வர்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னா, இருக்குது அப்படின்னா இல்லை, இல்லை அப்படின்னா இருக்குது. அதாவது அந்த ஆப்போசிட்டை தான் வந்து வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபரிங் மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரம் எ ஸ்டீல் ரூல் டு எ ஜாப் அண்டு வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது அளவுகோலிலிருந்து பனிப்பொருளுக்கு அளவுகளை மாற்றவும், அந்த வைஸ் வர்ஸா அப்படின்னு வர்றதுனால பனிப்பொருளிலிருந்து அளவுகோலுக்கு அளவுகளை மாற்றவும் பயன்படும் சாதனம் தான் வந்து கேலிப்பர். ஓகேவா? கேலிப்பர்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. எதை வச்சுனா, ஜாயின்ஸை வச்சு 2 டைப்பு, அதனுடைய லெக்ஸு கால்களை வச்சு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ வந்து ஜாயின்ஸை வச்சு ஃபம் ஜாயின் கேலிப்பர்ஸ், ஸ்ப்ரிங் ஜாயின் கேலிப்பர்ஸ் அப்படின்ட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இதான் வந்து படம், இதான் வந்து படம். ஓகேவா? இது வந்து ஃபம் ஜாயின் கேலிப்பர்ஸ், இது வந்து ஸ்ப்ரிங் ஜாயின் கேலிப்பர்ஸ். ஓகேவா? இந்த ஃபம் ஜாயிண்ட்டுக்கும் ஸ்ப்ரிங் ஜாயிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா? பொதுவாக வந்து நம்ம கேலிப்பர் வந்து நம்ம பனிப்பொருளை அளக்கணும் அப்படின்னா, ஒரு உட்டன் பீஸில் தட்டி தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து செட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு உட்டன் பீஸில் தட்டி தான் நம்ம வந்து அளவுகளை எடுத்து நம்ம ஸ்டீல் ரூலில் வந்து அதை செக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து ஃபம் ஜாயிண்ட்டில் வந்து இது வந்து ஒரு பைவோட் பின்னு. ஓகேவா? இது வந்து ஒரு பைவோட் பின். இந்த ஒரு பைவோட் பின்னு மூலியமாக தான் வந்து இந்த கேலிப்பர்ஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஸ்ப்ரிங் ஜாயிண்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இது ஒரு பைவோட் பின்னு. ஓகேவா? இந்த பைவோட் பின்னு மூலியமாகவும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஆஃப் ரவுண்டு, ஓகேவா, ஒரு ஆஃப் ரவுண்டு ஸ்ப்ரிங்கு மூலியமாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இதுக்கு இடையில் வந்து ஒரு அட்ஜஸ்டிங் நெட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு இடையில் வந்து ஒரு அட்ஜஸ்டிங் நெட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபம் ஜாயிண்ட்டுக்கும் ஸ்ப்ரிங் ஜாயிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுதான் வித்தியாசம். மற்றபடி அளக்கக்கூடிய அளவுகள் ஒன்று தான். ஃபம் ஜாயிண்டில் அளக்கக்கூடிய அளவுகளுக்கும் ஸ்ப்ரிங் ஜாயிண்டில் அளக்கக்கூடிய அளவுகளுக்கும் ஏறக்குறைய லைட்டாக ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதாவது ஸ்ப்ரிங் ஜாயிண்டில் வந்து அளவுகள் வந்து கொஞ்சம் துல்லியமாக எடுக்கலாம். அதேமாரி விரைவாக வந்து பனிப்பொருளில் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஓகேவா? விரைவாக பனிப்பொருளை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து அட்ஜஸ்டிங் நெட்டு இருக்குது. ஓகேவா? ஃபம் ஜாயிண்டில் வந்து ஸ்ப்ரிங் ஜாயிண்டோட கொஞ்சம் அளவுகளினுடைய துல்லியத்தன்மை வந்து லைட்டாக குறையும். ஓகேவா? இந்த பொதுவாக இந்த கேலிப்பர்ஸினுடைய துல்லியம், அக்யூரசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொடு உணர்வை பொறுத்து தான் வந்து அதனுடைய அக்யூரசி இருக்கும். அதாவது லெக்ஸை வச்சு இன்சைடு கேலிப்பர், அவுட் சைடு கேலிப்பர்னு 2ஆக பிரிச்சுட்டாங்களா? ஓகேவா? அடுத்தது கேலிப்பர்ஸ் ஆர் யூஸ்டு அலாங் வித் ஸ்டீல் ரூல்ஸ் அண்ட் த அக்யூரசி லிமிட்டட் இஸ் 0.5 mm. அதாவது கேலிப்பர்ஸை வந்து நம்ம ஸ்டீல் ரூலில் மூலியமாக யூஸ் பண்ணுறதுனால ஸ்டீல் ரூலுடைய அக்யூரசி தான் வந்து கேலிப்பரினுடைய அக்யூரசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பேரலிசம் ஆஃப் ஜாப்ஸ் எக்ஸாம்பிள் கேன் பி செக்டு வித் ஹையர் அக்யூரசி பை யூஸிங் கேலிப்பர்ஸ் வித் சென்சிட்டிவ் ஃபீல். அதாவது பனிப்பொருளை அளக்கும்போது அந்த பனிப்பொருளை தொடுவதை நாம் உணர வேண்டும். ஓகேவா? அந்த அக்யூரசி வந்து நம்மளுடைய தொடு உணர்வை பொறுத்து தான் வந்து அமையுது
அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் கேலிப்பர்ஸ் ஹேவ் த அட்வான்டேஜ். ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் கேலிப்பரினுடைய அட்வான்டேஜ் என்னன்னா குயிக் செட்டிங் வித் த ஹெல்ப். அதாவது நம்ம மேலே சொன்ன மாரி அதில் அட்ஜஸ்டிங் நெட் இருக்கிறதுனால நம்ம வந்து குயிக்காக வந்து அளவுகளை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஒரு இன்டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அளவுகோலிலிருந்து பனிப்பொருளுக்கு அளவுகளை மாற்றவும் பனிப்பொருளிலிருந்து அளவுகோலுக்கு அளவுகளை மாற்றவும் பயன்படுகிறது. ஓகேவா, இதை வந்து நம்ம 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ஜாயிண்டை வச்சு ஃபம் ஜாயிண்ட் கேலிப்பர்ஸ், ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் கேலிப்பர்ஸு. ஓகேவா, இன்னொன்று வந்து அதனுடைய லெக்கை வச்சு இன்சைடு கேலிப்பர், அவுட் சைடு கேலிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, இந்த இன்சைடு கேலிப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்னல் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இன்சைடு கேலிப்பர் வந்து உள் அளவுகளை அளக்க பயன்படுகிறது, இன்டர்னல் மெஷர்மெண்ட்டு. அவுட் சைடு கேலிப்பர் வந்து எக்ஸ்டர்னல் மெஷர்மெண்ட்டு, வெளி அளவுகளை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். கேலிப்பரினுடைய அக்யூரிசி வந்து ஸ்டீல் ரூல் மூலியமாக அளக்கிறதுனால ஸ்டீல் ரூலினுடைய அக்யூரிசி தான் வந்து கேலிப்பர் 0.5 mm. ஓகேவா, இதனுடைய அக்யூரிசி வந்து துல்லியம் வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னா நம்மளுடைய சென்சிட்டிவ் ஃபீல் நம்மளுடைய தொடு உணர்வை பொறுத்து தான் அமையும். பம் ஜாயிண்ட் கேலிப்பர் வந்து நம்ம பனிப்பொருளை அளக்கணும் அப்படின்னா அதனுடைய கால்களை வந்து உட்டன் பீஸில் தட்டி தான் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேரலிசம் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னா நம்ம பனிப்பொருளினுடைய இணைத்தன்மையை வந்து இந்த கேலிப்பரை பயன்படுத்தி நம்ம நுணுக்கமாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலிப்பரை பற்றி இவ்வளோ தான். ஓகேவா, அடுத்தது வந்து ஜென்னி கேலிப்பர். ஓகேவா, அடுத்தது வந்து ஜென்னி கேலிப்பர். ஜென்னி கேலிப்பர்னா என்னென்னா ஜென்னி கேலிப்பர்ஸ் ஹேவ் ஏ 1 leg வித் அட்ஜஸ்டபிள் டிவைடர் பாயிண்ட். அதாவது ஜென்னி கேலிப்பரில் ஒரு கால் வந்து அட்ஜஸ்டபிள் டிவைடர் பாயிண்ட் வந்து பொருத்தப்பட்டிருக்கும், இன்னொரு லெக் வந்து பெண்ட் லெக்காக இருக்கும். ஓகேவா, ஜென்னி கேலிப்பரின் 1 leg அட்ஜஸ்டபிள் டிவைடர் பாயிண்ட், அதர் லெக் வந்து பெண்ட் லெக்காக இருக்கும். இதனுடைய சைஸ் 150லிருந்து 300 mm வரைக்கும் இதனுடைய சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, இதனுடைய சைஸ் வந்து எதை பொறுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டிவைடர், கேலிப்பர், ஜென்னி கேலிப்பர் இதனுடைய சைஸ் எல்லாமே வந்து அதனுடைய பாயிண்ட்டு. ஓகேவா, அதனுடைய பாயிண்ட்டுக்கும் அதனுடைய பைவோட் பின்னுன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் பார்த்தியா, அந்த பைவோட் பின்னுக்கும் சென்டருக்கும் உள்ள அளவு உள்ள நீளம்தான் வந்து இந்த கேலிப்பரினுடைய லென்த்து, இதனுடைய சைஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம படத்தில் பார்க்குறோம், இதுதான் வந்து ஜென்னி கேலிப்பர். ஜென்னி கேலிப்பரில் ஒரு லெக் வந்து அட்ஜஸ்டபிள் டிவைடர் பாயிண்ட்டும். ஓகேவா, அட்ஜஸ்டபிள் டிவைடர் பாயிண்ட். ஓகேவா, டிவைடர் பாயிண்ட்டும் இன்னொரு இதில் வந்து பெண்ட் லெக்கும். ஓகேவா, இன்னொரு இதில் வந்து பெண்ட் லெக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது ஜென்னி கேலிப்பர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபார் மார்க்கிங் லைன்ஸ் பேரலல் டு த இன்சைட் அண்டு அவுட் சைடு எட்ஜஸ். அதாவது உள் விளிம்பு மற்றும் வெளி விளிம்புகளுக்கு இணையாக கோடுகள் வரையவும். ஓகேவா, உள் விளிம்பு மற்றும் வெளி விளிம்புகளுக்கு இணையாக கோடுகள் வரையவும். அடுத்தது ஃபார் ஃபைண்டிங் த சென்டர் ஆஃப் ரவுண்ட் பாரின் மையத்தை கணக்கிடவும் பயன்படுகிறது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரவுண்ட் பாரின் மையத்தை கணக்கிடவும் உள் விளிம்பு மற்றும் வெளி விளிம்புகளுக்கு இணையான கோடுகள் வரையவும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, அடுத்தது த ஸ்கேலிப்பர்ஸ் ஆர் அவைலபிள் வித் யூஷுவல் பெண்ட் லெக் ஆர் வித் ஹீல். அதாவது கேலிப்பர்ஸ் வந்து சாதாரண பெண்ட் லெக்லேயும் கிடைக்குது, இன்னொன்று ஹீல் டைப் லெக்லேயும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பெண்ட் லெக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிராயிங் லைன்ஸ் பேரலல் அலாங் த இன்சைட் எட்ஜஸ். அதாவது உள் விளிம்புகளுக்கு இணையான கோடுகள் வரையவும். ஹீல் டைப் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா டிராயிங் பேரலல் லைன்ஸ் அலாங் வித் அவுட்டர் எட்ஜஸ், வெளி விளிம்புகளுக்கு இணையாக கோடுகள் வரையவும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, இந்த ஹீல் டைப்பு வந்து இதுதான் வந்து ஹீல் டைப். இது வந்து பெண்ட் லெக்கு. ஓகேவா, இது வந்து பெண்ட் லெக்கு, இதுதான் வந்து ஹீல் டைப். ஓகேவா, இதுதான் ஹீல் டைப். அடுத்தது வந்து இதனுடைய அதர் நேம்ஸ், ஜென்னி கேலிப்பரினுடைய அதர் நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
hermaphrodite calipers, leg and point calipers, odd leg calipers. ஓகேவா, ஜென்னி கேலிப்பரை வந்து hermaphrodite calipers, leg and point calipers, odd leg calipers அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சஸ். Punches are used in order to make certain dimensional features of the layout permanent. There are two types of punches. They are center punch and brick punch, made of high carbon steel, hardened and ground. ஓகேவா, அதாவது பஞ்சஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேஅவுட் ஒர்க்கில் லேஅவுட் வேலைகளில் அளவீடுகளை வந்து பர்மனண்ட்டாக குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவி தான் வந்து பஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க மேஜராக. ஒன்று வந்து சென்டர் பஞ்சு, இன்னொன்று வந்து பிரிக் பஞ்சு. இது வந்து இதனுடைய மெட்டீரியல் மேட் ஃபார் மெட்டீரியல், இதை வந்து ஹை கார்பன் ஸ்டீலால் செஞ்சு கடினப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து சென்டர் பஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சென்டர் பஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். சென்டர் பஞ்சினுடைய பாயிண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. பாயிண்ட் ஆங்கிள் அப்படின்னா இதான் பாயிண்ட்டு. ஓகேவா, இதனுடைய ஆங்கிள் தான் வந்து 90 டிகிரி. சென்டர் பஞ்சினுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. த பஞ்ச் மார்க் மேட் பை தீஸ் வைட் அண்ட் நாட் வெரி டீப். அதாவது இந்த பஞ்சால் ஏற்படுத்தக்கூடிய மார்க் வந்து அகலமாக இருக்கும் ஆனால் ஆழமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. The punch is used for locating center of holes. The wide punch mark gives a good seating for starting the drill. அதாவது இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா, சென்டர் பஞ்ச் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோல்ஸை வந்து இடம்படுத்தவும், லொக்கேட்டிங் சென்டர் ஆஃப் ஹோல்ஸ்னால் துளைகளை வந்து இடம்படுத்தவும், அடுத்தது ட்ரில் போடுறதுக்கு முன்னாடி அதனுடைய ட்ரில் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வந்து சீட்டிங் பண்ணுறதுக்கும் வந்து இந்த சென்டர் பஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்தது இதுதான் படத்தில் காட்டியிருக்காங்க. இதுதான் வந்து சென்டர் பஞ்ச். இதுதான் வந்து சென்டர் பஞ்ச். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பிரிக் பஞ்ச். இது வந்து பிரிக் பஞ்ச். ஓகேவா, இது வந்து பிரிக் பஞ்ச். பிரிக் பஞ்சிலே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று 30 டிகிரி இதனுடைய பாயிண்ட் ஆங்கிள், இன்னொன்று 60 டிகிரி. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம். த ஆங்கிள் ஆஃப் பிரிக் பஞ்ச் இஸ் 30 டிகிரி ஆர் 60 டிகிரி. அதாவது 30 டிகிரி, இன்னொன்று 60 டிகிரி அப்படின்ட்டு பாயிண்ட் ஆங்கிளில் வந்து பிரிக் பஞ்ச் இருக்குது. த 30 டிகிரி பாயிண்ட் பஞ்ச் யூஸ்டு ஃபார் மேக் லைட் பஞ்ச் மார்க்ஸ் நீடட் டு பொசிஷன் டிவைடர்ஸ். அதாவது 30 டிகிரி கொண்ட பிரிக் பஞ்ச் வந்து டிவைடரினுடைய பாயிண்ட்டை வந்து இடம்படுத்த பயன்படுகிறது. ஓகேவா, அடுத்தது த 60 டிகிரி பஞ்ச் இஸ் யூஸ்டு ஃபார் மார்க்கிங் விட்னஸ் மார்க்ஸ். ஓகேவா, 60 டிகிரி பஞ்ச் வந்து விட்னஸ் மார்க்கு யூஸ் பண்ணுறோம், விட்னஸ் மார்க்குக்காக யூஸ் பண்ணுறோம். இதிலே வந்து இன்னொன்று வந்து டாட் பஞ்சுன்னு ஒன்றுக்குது. ஓகேவா, இது இன்னொன்று வந்து டாட் பஞ்சுன்னு ஒன்றுக்குது. இந்த டாட் பஞ்ச் வந்து பார்க்குறதுக்கு வந்து சென்டர் பஞ்ச் மாரியே இருக்கும். ஓகேவா, டாட் பஞ்ச் வந்து பார்க்குறதுக்கு வந்து சென்டர் பஞ்ச் மாரியே இருக்கும். டாட் பஞ்சினுடைய பாயிண்ட் ஆங்கிள் 60 டிகிரி. டாட் பஞ்சினுடைய பாயிண்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இதை பார்க்குறதுக்கு சென்டர் பஞ்ச் சிமிலியர் டு சென்டர் பஞ்ச், சென்டர் பஞ்ச் மாரியே இருக்கும். ஓகேவா, இந்த டாட் பஞ்ச் மூலம் அடிக்கப்படுற பஞ்ச் மார்க்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா, பஞ்ச் மார்க்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து பனிப்பொருளில் வந்து மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் பிடிக்கும் வரை அழியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அடிக்கப்படுற புள்ளி வந்து இந்த டாட் பஞ்ச் மூலம் அடிப்போம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேமர். ஓகேவா, ஹேமர் இஸ் ஏ ஹேண்ட் டூல் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரைக்கிங் பர்பஸஸ் வைல் பஞ்சிங், பெண்டிங், ஸ்ட்ரைட்டனிங், சிப்பிங், ஃபோர்ஜிங் ஆர் ரிவிட்டிங். அதாவது ஹேமர் வந்து ஸ்ட்ரைக்கிங் பர்பஸுக்கு கொண்டு பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு ஹேண்ட் டூல். ஸ்ட்ரைக்கிங் பர்பஸ் அப்படின்னா அடிப்பதற்கான வேலையை செய்வதற்கு வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா, இது வந்து ஹேண்ட் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சிங், பெண்டிங், ஸ்ட்ரைட்டனிங், சிப்பிங், ஃபோர்ஜிங் ஆர் ரிவிட்டிங் ஒர்க்குக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஹேமர் இஸ் ஏ ஹேண்ட் டூல் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரைக்கிங் பர்பஸஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஹேமர் வந்து அடித்தல் செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேமர்.
ஹேமரினுடைய மேஜர் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஹேண்டில் தான் வந்து ஹேமரினுடைய மேஜர் பார்ட்ஸு. ஓகேவா? இந்த ஹேமர் வந்து மேட் ட்ராப் ஃபோர்ஜ்டு கார்பன் ஸ்டீலில் வந்து செஞ்சுருக்காங்க. இதனுடைய ஹெட்டு பகுதியை வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இதனுடைய ஹேண்டில் வந்து உட்டன் ஹேண்டில். எதுக்கு அப்படின்னா அப்சர்விங் ஷாக், அதாவது அதிர்வை தாங்குவதற்காக கைப்பிடி வந்து உட்டனில் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? கைப்பிடி வந்து உட்டனில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது இந்த ஹெட்டில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தலாம். ஹெட்டில் வந்து ஃபேஸு, அதாவது ஹேமரினுடைய மேஜர் பார்ட்ஸு வந்து ஹெட்டு ஹேண்டில். ஓகேவா? ஹேமரின் மேஜர் பார்ட்ஸ் வந்து ஹேண்டிலு. இந்த ஹெட்டில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸு, பீனு, சீக்கு, ஐ ஹோல். ஓகேவா? இதனுடைய ஒர்க்கு, இதனுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபேஸ் இஸ் த ஸ்ட்ரைக்கிங் போர்ஷன். ஓகேவா? இதுதான் வந்து அடிக்கிற பாகம். அதாவது இப்போ நம்ம ரிவீட்டிங் வேலை செய்கிறோன்னா அந்த ரிவீட்டை அடிக்கிறோம். ஓகேவா? ஒரு ஸ்டீலை வந்து நம்ம பெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பெண்டிங், அந்தமாரி ஸ்ட்ரைக்கிங் போர்ஷன் அப்படின்னா அடிக்கிறதுக்கு இந்த ஃபேஸு தான் வந்து அடி கொடுக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? அடிக்கும் பகுதி. A slight convexity is given to avoid ditching of the edge. இந்த லைன் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது ஹேமரினுடைய ஃபேஸ் பகுதி வந்து எதுக்கு கன்வெக்ஸ்டி அப்படின்னா குவிதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? கன்வெக்ஸ்டி அப்படின்னா குவிவான வடிவம் அப்படின்னு அர்த்தம். இந்த குவிவான வடிவம் ஹேமரின் ஃபேஸ் பகுதியில் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவாய்டு டிஜிங் ஆஃப் த எட்ஜினா விளிம்பு பகுதியில் வந்து பள்ளம் ஏற்படுவதை வந்து தடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரைக்கிங் வைல் சிப்பிங், பெண்டிங், பஞ்சிங் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பீன் பகுதி வந்து இந்த ஃபேஸுக்கு நேர் ஆப்போசிட். ஓகேவா? அந்த ஃபேஸுக்கு நேர் ஆப்போசிட் தான் வந்து பீன் பகுதி. இந்த பீன் இஸ் த அதர் எண்ட் ஆஃப் த ஹெட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங் ஒர்க் வைல் ரிவிட்டிங் அண்ட் பெண்டிங். அதாவது இந்த பீன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மிங் அப்படின்னா உருவாக்குதல், ஷேப்பிங்னா வடிவம் கொடுத்தல். ஓகேவா? வடிவமைத்தல் மற்றும் உருவம் கொடுக்குற வேலைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. பால் பீனு, இன்னொன்று கிராஸ் பீனு, இன்னொன்று ஸ்ட்ரெயிட் பீனு. ஓகேவா? இந்த பால் பீன் இந்த ஹேமர் தான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேமர். ஓகேவா? இந்த பால் பீன்ற ஹேமர் தான் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேமர். அடுத்தது இந்த கிராஸ் பீன் அப்படின்றது வந்து உலோகத்தை வந்து ஒரு திசையில் ஒரு திசையில் பரப்புதல் வேலைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் கிராஸ் பீன். ஸ்ட்ரெயிட் பீன் அப்படின்றது வந்து கார்னர் ஒர்க்கு. இப்போ வந்து நம்ம தகுடில் வந்து வி குரூ செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் பீன் ஹேமரை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது கார்னர் ஒர்க்கு உண்டான வேலைகளை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பீன் ஹேமரை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ஹேமர். ஓகேவா? இதுதான் வந்து ஹேமரு. இந்த ஹேமரில் வந்து இந்த பார்ட்ஸு, அதாவது ஸ்லைட் கன்வெஸ்டின்னு சொன்னால இதுதான் வந்து ஃபேஸு. இந்த பார்ட்ஸ் தான் வந்து ஃபேஸ் பகுதி. ஓகேவா? இந்த ஃபேஸுக்கு நேர் ஆப்போசிட் பார்ட்ஸ் தான் வந்து பீன். ஓகேவா? நேர் ஆப்போசிட் பார்ட்ஸ் தான் வந்து பீன் பகுதி. ஓகேவா? அடுத்தது இந்த இடம் தான் வந்து சீக். ஓகேவா? இந்த இடம் தான் சீக். இந்த இடத்துல தான் வந்து ஹேமரினுடைய வெயிட்டு, அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த 4வதாக இருக்கிற இடம் தான் வந்து ஐ ஹோல். ஓகேவா? 4வதாக இருக்கிற இடம் வந்து ஐ ஹோல். அடுத்தது இந்த சின்ன குட்டி வந்து வெஜ்ஜி, அதாவது சின்ன குட்டியை வந்து வெஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அது ஹேண்டில் பொருத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியது, அது வந்து வெஜ்ஜி. ஓகேவா? இதுதான் வந்து ஹேமரினுடைய பார்ட்ஸு. இதில் இதோ கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பால் பீன் ஹேமர், அதாவது இந்த மேலே வருதில்ல இந்த பீன், இது வந்து பால் பீன் ஹேமர். ஓகேவா? பால் பீன் ஹேமர். இந்த இது வந்து கிராஸ் பீன் ஹேமர். அதாவது ஹேண்டில் வந்து இதுதான் வந்து ஐ ஹோல், இதுதான் வந்து ஐ ஹோல். ஹேண்டில் வந்து நீங்கள் இப்படி பொறுத்துறதா வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹேண்டில் வந்து இப்படி பொறுத்துறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புடியை வச்சு நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரெயிட் பீனு, இது வந்து ஸ்ட்ரெயிட் பீனு, இது வந்து கிராஸ் பீனு, இது வந்து பால் பீனு. ஓகேவா? அந்த ஹேமரை வச்சு சொல்லலாம்.
ஓகேவா. அடுத்தது இதனுடைய ஃபேஸும் பீனும் வந்து கேஸ் கார்டனிங் பண்ணியிருப்பாங்க, அதாவது கடினப்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டு இருக்கும். ஓகேவா, கடினப்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டு இருக்கும். அடுத்தது சீக்கு. இந்த சீக்குன்றது வந்து சீக் இஸ் த மிடில் போர்ஷன் ஆஃப் த ஹேமர், அதாவது ஃபேஸுக்கும் பீனுக்கும் இடைப்பட்ட பகுதி சீக்கு. ஓகேவா, அதான் மிடில் போர்ஷன். இதில் வந்து ஹேமரினுடைய வெயிட் வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க. ஹேமரினுடைய வெயிட் வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி த போர்ஷன் ஆஃப் த ஹேமர் ஹெட் இஸ் லெஃப்ட் சாஃப்ட். ஓகேவா, இந்த பகுதி வந்து மென்மையாக இருக்கும். ஓகேவா, இந்த பகுதி வந்து மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஐ ஹோல். த ஐ ஹோல் இஸ் மீன்ட் ஃபார் ஃபிக்ஸிங் த ஹேண்டில், அதாவது கைப்பிடியை வந்து இதில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பொருத்துவாங்க. ஓகேவா. அடுத்தது ஷேப்டு. இட் இஸ் ஷேப்டு டு ஃபிட் த ஹேண்டில் ரிஜிட்லி, அதாவது கைப்பிடி வந்து உறுதியாக பிடிப்பதற்காக இந்த பகுதி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது இதில் வந்து த வெஜ்ஜஸ் ஃபிக்ஸ் த ஹேண்டில் இன் த ஐ ஹோல். இதில் ஒரு வெஜ்ஜஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வெஜ் பகுதி, அது வந்து ஹேண்டிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அது வந்து ஹேண்டிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இதுதான் வந்து இந்த வெஜ் பகுதி, இது வந்து ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாரி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஹேமர். இந்த பால் பின் ஹேமர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்டு ஃபார் ரிவிட்டிங் ஜெனரல் ஒர்க். ஓகேவா, ஜென்ரலாக நம்ம வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற ஹேமர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிராஸ் பீனா, ஸ்ட்ரெயிட் பீனா, பால் பீனான்னு கேட்டாங்கன்னா பால் பின் ஹேமர் தான் வந்து நம்ம பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியது. கிராஸ் பீன் ஹேமர் யூஸ்டு ஃபார் ஸ்ப்ளிட்டிங் த மெட்டல் இன் ஒன் டைரெக்ஷன், அதாவது தகடுகள், உலோகங்களை அடித்து அந்த உலோகங்களை வந்து ஒரு திசையில் பரப்ப செய்யறதுக்கு தான் வந்து இந்த கிராஸ் பீன் ஹேமர் வந்து பயன்படுது. ஓகேவா. அடுத்தது ஸ்ட்ரெயிட் பீன் ஹேமர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, யூஸ்டு அட் த கார்னர்ஸ், அதாவது மூளை பகுதியில் வந்து நம்ம ஏதாவது மெட்டல்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் வந்து கார்னர் பகுதி தகடுகளை வந்து மடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பின் ஹேமர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸ்ட்ரெயிட் பின் ஹேமர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த பால் பின் ஹேமர் இஸ் யூஸ்டு ஃபார் டிரைவிங் ஏ சிசல் இன் பார்ட்டிங் மெட்டல், அதாவது இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த பால் பின் ஹேமர் இந்த ஒர்க் வந்து என்ன செய்யுது அப்படின்னு. ஓகேவா, சிசலை வச்சு மெட்டலில் வந்து ஒரு வெட்டுதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஹேமர்ஸை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஹேமர்ஸை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா, வெயிட்டு அதனுடைய ஷேப்பு, இதை வச்சு தான் வந்து ஹேமரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. வெயிட் வந்து 200 கிராமா 300 கிராமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்தது ஷேப் ஆஃப் த பீன், கிராஸ் பீனா, ஸ்ட்ரெயிட் பீனா, இல்லை பால் பீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேவா. பொதுவாக வந்து நம்ம இன்ஜினியரிங் வேலையில் யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேமரினுடைய வெயிட் வந்து 250 கிராம்ஸ். ஓகேவா, ஹேமரினுடைய வெயிட் வந்து 250 கிராம்ஸ். இதில் கொடுத்துருவோம். பால் பின் ஹேமர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஜென்ரல் ஒர்க் இன் ஏ மெஷின் அண்டு ஃபிட்டிங் ஷாப். ஜென்ரல் ஒர்க்குக்கு வந்து நம்ம பால் பின் ஹேமர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து ஹேமரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மேக் த ஷூர் த ஹேண்டில் இஸ் ப்ராப்பர்லி ஃபிட்டட், அதாவது கைப்பிடி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது செலக்ட் ஏ ஹேமர் வித் த கரெக்ட் வெயிட் சூட்டபிள் ஃபார் த ஜாப், அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய பணிக்கு உண்டான கரெக்டான வெயிட் இருக்கிற ஹேமரை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து செக் த ஹேமர் ஹெட் அண்ட் ஹேண்டில் வெதர் எனி கிராக் இஸ் தேர், அதாவது ஹேமரினுடைய தலைப்பகுதியும் ஹேண்டிலும் அதில் ஏதாவது விரிசல் இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அடுத்தது என்ஷூர் தட் த ஃபேஸ் ஆஃப் த ஹேமர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆயில் ஆர் கிரீஸ், அதாவது ஹேமரினுடைய ஃபேஸ் பகுதியில் வந்து ஆயிலு கிரீஸ் அந்தமாரி அதாவது இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா தொடச்சிடணும். மேக்ஸிமம் அது வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ஹேமர். இந்த டாப்பிக்கில் வந்து ஹேமரை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஹேமர்னால் என்னென்னா, ஹேமர் இஸ் ஏ ஹேண்ட் டூல். ஓகேவா, ஹேமர் இஸ் ஏ ஹேண்ட் டூலு. இது வந்து ஸ்ட்ரைக்கிங் பர்பஸுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது எந்த மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எந்த மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்கன்னா ட்ராப் ஃபோர்ஜ்டு கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, ட்ராப் ஃபோர்ஜ்டு கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க.
இதை வந்து இதனுடைய மேஜர் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மேஜர் பார்ட்ஸ் வந்து ஹெட்டும் ஹேண்டிலும் தான் வந்து மேஜர் பார்ட்ஸு. ஓகேவா? ஹேண்டில் வந்து ஏன் வந்து உட்டன் பீஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா, அப்சர்விங் ஷாக், அதாவது அதிர்வை தாங்குவதற்காக. ஓகேவா? அடுத்தது ஹேமரை வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறோம், 3 டைப்பாக பிரிக்கிறோம். அதாவது அதனுடைய பீன் பகுதியை வச்சு. ஓகேவா? பீன் பகுதியை வச்சு 3 டைப்பாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பால் பீனு. ஓகேவா? பால் பீனு, கிராஸ் பீனு, பால் பீனு, கிராஸ் பீனு. அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் பீனு. ஓகேவா? இதுதான் வந்து ஹேமரில் நம்ம முக்கியமாக பார்த்தது. ஓகேவா? இதிலிருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் பின்னுன்றது தான் வந்து ஜென்ரலாக பொதுவான மெஷின் ஷாப் ஒர்க்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அதனுடைய வெயிட் வந்து 250 கிராம்ஸ் இருக்கும். பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹேமரினுடைய வெயிட் வந்து 250 கிராம்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி பிளாக்ஸ்ன்ற டாபிக் தான் வந்து நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய டாபிக். ஓகேவா? வி பிளாக்ஸ் ஆர் டிவைசஸ் யூஸ்டு ஃபார் மார்க்கிங் அண்ட் செட்டிங் அப் ஒர்க் அண்ட் மெஷின்ஸ். த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காமன் டைப் ஆஃப் வி பிளாக்ஸ் கிவன் இன் ஃபிகர். அதாவது வி பிளாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மெஷின்ஸில் வந்து பனிப்பொருளை வந்து நம்ம செட்டிங் பண்ணவும். ஓகேவா? அடுத்தது வந்து பனிப்பொருளின் மீது நம்ம மார்க்கிங் பண்ணுறதுக்கும் வந்து வி பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த வி பிளாக்குடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி பிளாக்குடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வி பிளாக்குடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அடுத்தது இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் வி இஸ் 90 டிகிரி இன் ஆல் கேசஸ். வி பிளாக்ஸ் ஆர் ஃபினிஷ்டு டு ஹை அக்யூரசி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைமென்ஷன், ஃப்ளாட்னஸ் அண்டு ஸ்கொயர்னஸ். அதாவது வி பிளாக்கினுடைய அளவுகள் வந்து, ஓகேவா, வி பிளாக்கினுடைய அளவுகள், அதனுடைய சமதளம், அதனுடைய சதுரத்தன்மை எல்லாமே வந்து நுணுக்கமான முறையில் ஃபினிஷிங் செய்யப்பட்டு, அதாவது ஹை அக்யூரசி அப்படின்னா மிக மிக துல்லியமான முறையில் ஃபினிஷிங் செய்யப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? வி பிளாக்ஸ் வந்து டைப்ஸ் அடுத்தது நம்ம பார்க்குறது பிஐஎஸ் அப்படின்னா பீரோ இண்டியன் ஸ்டாண்டர்ட். இவங்க வந்து வி பிளாக்ஸ் வந்து மேஜராக 4 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக், அதாவது சிங்கிள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக். அடுத்தது சிங்கிள் லெவல் டபுள் குரூ வி பிளாக். அடுத்தது டபுள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக். அடுத்தது மேட்ச்டு பெயர் வி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு வி பிளாக்கும் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ சிங்கிள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக். த டைப் ஹேஸ் ஒன்லி ஒன் வி குரூ அண்ட் ஹேஸ் சிங்கிள் குரூ அண்ட் எய்தர் சைட். த screws are for accommodating the holding clamps. அதாவது இந்த சிங்கிள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக்கில் வந்து ஒரே ஒரு வி ஷேப்பு தான் இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு வி ஷேப்பு தான் இருக்கும். இந்த 2 சைட்லேயும் வந்து குரூஸ், காடிகள் வந்து இருக்கும். இது வந்து நம்ம கிளாம்ப்பு, அக்காமடேட்டிங் கிளாம்ப்ஸ் அப்படின்னா நம்ம கிளாம்பை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். இதில் எது சிங்கிள் குரூ வி பிளாக்ன்றதை நம்ம காமிக்கிறேன். இதுதான் வந்து சிங்கிள் குரூ வி பிளாக்கு. இந்த சிங்கிள் குரூ வி பிளாக்கில் ஒரே ஒரு வி. ஓகேவா? ஒரே ஒரு வி ஷேப்பு. இதில் 2 சைட்லேயும் வந்து குரூ கிளாம்பிங் இருக்கும். ஓகேவா? 2 சைட்லேயும் வந்து குரூ கிளாம்பிங், அதாவது காடிகள் இருக்கும், கிளாம்ப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது சிங்கிள் லெவல் டபுள் குரூ வி பிளாக் அப்படின்னா, சிங்கிள் லெவல் டபுள் குரூ வி பிளாக்னா ஒரே ஒரு வி இருக்கும், 2 குரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு வி இருக்கும், 2 குரூஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து சிங்கிள் லெவல் டபுள் குரூ வி பிளாக். The types of have one V groove. ஓகேவா? 2 grooves either side for clamping in 2 positions. 2 பக்கத்துலேயும் வந்து 2 வரி பள்ளங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து சிங்கிள் லெவல் டபுள் குரூ வி பிளாக். அடுத்தது வந்து டபுள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக். ஓகேவா? டபுள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக்ன்றது இதுதான். இன் திஸ் கேஸ் த வி பிளாக் வில் ஹேவ் 2 வி grooves. அதாவது 2 வி குரூஸ் வந்து இருக்கும். 2 வி குரூஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது டாப் அண்டு பாட்டம், மேலேயும் கீழேயும் வந்து 2 வி குரூஸ் இருக்கும். ஏ சிங்கிள் குரூ ஃபார் கிளாம்பிங் அண்ட் எய்தர் சைடு. அடுத்தது 2 பக்கத்துலேயும் வந்து சிங்கிள் குரூ கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா. இரண்டு பக்கத்துலேயும் வந்து சிங்கிள் குரூ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து மேட்ச்டு பெயர் வி பிளாக். அடுத்தது மேட்ச்டு பெயர் வி பிளாக். Thus blocks are available in pairs which have the same size and same grade of accuracy. ஓகேவா. they are identified by the number or letter given by the manufacturer. அதாவது இந்த மேட்ச்டு பெயர் வி பிளாக் வந்து ஓகேவா ஒரே பேர், ஒரு பேர் அப்படின்னா 2, ஓகேவா. பேர் அப்படின்னா வந்து 2 ஜோடியாக தான் இருக்கும். ஓகேவா. இந்த மேட்ச்டு பெயர் வி பிளாக்ஸ் வந்து பேராக தான் கிடைக்கும். இது வந்து இதனுடைய அளவுகள், துல்லியம் மற்றும் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த இரண்டு கட்டிகள்லையும் வந்து 2 வி பிளாக்லேயும் இதனுடைய அளவுகளும் துல்லியங்களும் ஒரே விதமாக தான் இருக்கும். ஓகேவா. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளரின் நம்பர் லெட்டரை வச்சு தான் வந்து இதை நம்ம அடையாளம் படுத்த முடியும். ஓகேவா. அடுத்தது இந்த மேட்ச்டு பெயர் வி பிளாக் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா. இதுதான் வந்து மேட்ச்டு பெயர் வி பிளாக்கு. இந்த மேட்ச்டு பெயர் வி பிளாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேட்ச்டு பெயர் வி பிளாக்ஸ் செட் ஆஃப் பிளாக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் சப்போர்ட்டிங் லாங் ஷாஃப்ட்ஸ் பேரலல் அண்ட் மெஷின் டேபிள்ஸ் ஆர் மார்க்கிங் ஆஃப் டேபிள்ஸ். ஓகேவா. நீளமான ஷாஃப்ட்ஸை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கும் இயந்திரங்களின் மீது இணை துண்டுகளை வந்து செக் பண்ணவும். ஓகேவா. இயந்திரங்களின் மீது இணை துண்டுகளை வந்து செக் பண்ணவும். அடுத்தது மார்க்கிங் ஆஃப் டேபிளில் வந்து நம்ம பனிப்பொருளின் வந்து மார்க் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது இதனுடைய கிரேட்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸ். வி பிளாக்ஸ் ஆர் அவைலபிள் கிரேட் ஏ கிரேடு பின்னு வந்து 2 டைப்பில் வந்து கிடைக்கிது. ஓகேவா. வி பிளாக்ஸ் வந்து கிரேடு ஏ கிரேடு பின்னு 2 டைப்பில் கிடைக்கிது. கிரேட் ஏ வி பிளாக்ஸ் வந்து மோர் அக்யூரேட் அண்ட் ஆர் அவைலபிள் ஒன்லி அப் டு 100 mm லென்த். தேஸ் ஆர் மேட் ஹை குவாலிட்டி ஸ்டீல். அதாவது இது வந்து ஹை குவாலிட்டி ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. கிரேட் ஏ வி பிளாக்ஸ் வந்து ஹை குவாலிட்டி ஸ்டீலில் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா. இது வந்து ரொம்ப அக்யூரிசி உடையது. இது வந்து 100 mm லென்த்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கிரேடு பி வி பிளாக்ஸ். These blocks are not as accurate as the ones in grade A. அதாவது இது வந்து கிரேடு ஏ மாரி அக்யூரிசி வந்து அவ்வளோக்கா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The blocks are used general machine shop work. அதாவது ஜெனரல் மெஷின் ஷாப் ஒர்க்கில் வந்து எந்த வி பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிரேடு ஏவா கிரேடு பியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து கிரேடு பி வி பிளாக்கு தான் வந்து ஜெனரல் மெஷின் ஷாப் ஒர்க்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அடுத்தது த பிளாக்ஸ் அவைலபிள் அப் டு 300 mm. இது வந்து 300 mm லென்த் வரைக்கும் கிடைக்கிது. இது வந்து எந்த மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்லி கிரைனடு கேஸ்ட் அயான் மெட்டீரியலில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேவா. க்ளோஸ்லி கிரைனடு கேஸ்ட் அயானில் செஞ்சுருப்பாங்க. அடுத்தது கிளாம்பிங் டிவைசஸ் ஃபார் வி பிளாக்ஸ். அதாவது வி பிளாக்ஸுடைய சைடில் இருக்கிற அந்த குரு இருக்குதுல்ல, அந்த குருவில் வந்து எந்த கிளாம்பிங் டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ கிளாம்ப்ஸ். ஓகேவா. யூ கிளாம்ப்ஸுன்ற ஒரு கிளாம்பிங் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹோல்டிங் சிலிண்டரிக்கல் ஜாப்ஸ் ஃபம்லி அண்ட் வி பிளாக்ஸ். அதாவது உருளையான பனிப்பொருட்களை வந்து வி பிளாக்கில் வச்சு பிடிக்கிறதுக்கு வந்து இந்த யூ கிளாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டெசிக்னேஷன். V blocks are designated by the nominal size. Nominal size na length and the minimum and maximum diameter of the workpiece capable of being clamped and the grade and the number of the corresponding BIS standard. அதாவது இந்த V blocks வந்து எப்படி வந்து அடையாளப்படுத்துகிறாங்க, டெசிக்னேட்டட் அப்படின்னு எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நாமினல் சைஸு வி பிளாக்குனுடைய லென்த்து 100 mm இல்லை 300 mm அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்தது மினிமம் அண்டு மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் த ஒர்க் பீஸ், பனிப்பொருளின் குறைந்த மற்றும் அதிகபட்ச இதை வச்சு டெசிக்னேட் பண்ணுறாங்க. அடுத்தது 3வது அந்த வி பிளாக் வந்து எந்த கிரேடு. ஓகேவா. வி பிளாக் வந்து எந்த கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஐஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு உட்பட்டதா, அதனுடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறாங்க. டெசிக்னேஷன் அப்படின்னா எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து
வி பிளாக்கில் சிலிண்ட்ரிக்கல் ஜாப்பை வந்து யூ கிளாம்ஸ் மூலயமா வந்து எப்படி வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற படம் காமிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, a 50 mm long nominal size V block capable of clamping workpieces between 5 to 40 mm in dia and grade A will be designated அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை எப்படி வந்து நீ வந்து குறிப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வி பிளாக் 50 mm லாங்குன்றது வந்து அதனுடைய வி பிளாக்கினுடைய லென்த்து நாமினல் சைஸு. ஓகேவா? இந்த 5ன்றது வந்து மினிமம் டயாமீட்டர் ஆஃப் ஏ ஒர்க் பீஸ், 40ன்றது வந்து மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் ஏ ஒர்க் பீஸ். இந்த கிரேடுன்றது வந்து கிரேடு ஏ வி பிளாக்கா கிரேடு பி வி பிளாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த IS 2949ன்றது வந்து BIS நம்பர், அதாவது பீரோ இண்டியன் ஸ்டாண்டர்ட் அதனுடைய நம்பர். ஓகேவா? அடுத்தது இது வந்து சாதாரண சிங்கிள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக்கு, சிங்கிள் லெவல் டபுள் குரூ வி பிளாக்கு, டபுள் லெவல் சிங்கிள் குரூ வி பிளாக்குக்கு இது. ஓகேவா? மேட்ச்டு பெயர் வி பிளாக்குக்கு வந்தால் அதை எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னா, வி பிளாக் சேம் தான், இதில் வந்து எம்மு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, மீதி எல்லாமே சேம் தான், எம்மு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். எம்முன்றது வந்து மேட்ச்டு பெயர் வி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது வி பிளாக் சப்ளைடு வித் கிளாம்ஸ் வித் டெசிக்னேஷன் வில் பி. ஓகேவா? வி பிளாக் வந்து அந்த கிளாம்ஸோட இருக்குது அப்படின்னா வி பிளாக் வித்து கிளாம்ப், வி பிளாக் வித்து கிளாம்ப்னு போட்டு மீதி வந்து நம்ம இப்படி குறிப்பிடணும். ஓகேவா? அடுத்தது கேர் அண்டு மெயின்டெனன்ஸ். கேர் அண்டு மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு அப்படின்றது அர்த்தம். கேர் அண்டு மெயின்டெனன்ஸ்னால் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு. கிளீன் பிஃபோர் அண்டு ஆஃப்டர் யூஸ், அதாவது பயன்படுத்துவதற்கு முன்னாடி வந்து நம்ம அதை சுத்தம் செஞ்சுட்டு தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? சுத்தம் செஞ்சுட்டு தான் வந்து நம்ம அதை பயன்படுத்தணும். அடுத்தது சூஸ் த கரெக்ட் சைஸ் ஆஃப் வி பிளாக் அக்கார்டிங் டு த ஜாப் ரெக்யர்மெண்ட், அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய ஜாப்பின் அளவுக்கு தக்கனவாறு கரெக்ட் சைஸ் வி பிளாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது அப்ளை ஆயில் ஆஃப்டர் த யூஸ். அடுத்தது அப்ளை ஆயில் ஆஃப்டர் த யூஸ் அப்படின்னா நம்ம வந்து வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் தடவிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் அடுத்த டாபிக்ஸ் வந்து நம்ம கண்டினியூ டாப்பிக்கை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழில் வந்து ஐடிஐக்கு ஃபிட்டர் ட்ரேடுக்கு உண்டான ஒரு சேனல் தான் வந்து நம்ம சேனலு. முழுக்க இந்த சேனலில் வந்து தமிழில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.